ஜஸ்ட் இதில் பிளேஸ் பண்ணி இப்படியே உள்ளே இன்செர்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். அட் டைம்ல ரெண்டு ரெஸ்டாரண்ட் பண்ணலாம் நம்ம. ஓ இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஆள் ரெண்டு சட்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சட்டை இங்க ஒரு சட்டை ஓகே போட்டு தாராளமா அயன் பண்ணலாம். இப்போ ரிவர்ஸ் விட்டா நீட்டாக வெளியே வந்துடும். அவ்வளோதான். அவ்வளோதானா? இப்போ பாருங்க அவ்வளோதான். இது வந்து ஜஸ்ட் இவ்வளோ குயிக்காக பண்ணிருச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கவர் செட் பண்ணீங்கன்னா அந்த கவர் பேக்கேஜுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா சைஸுக்காக கரெக்டா இருக்கும். மிஷினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் கேரண்டி, ஃபுல் கேரண்டி இருக்கு. 1 இயர் கேரண்டி இருக்கு. 1 இயர் கேரண்டி என்ன யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது எப்ப நான் ஒரு நாளைக்கு 4000 to 5000 சம்பாதிக்க முடியும்னு சொன்னீங்க. தாராளமாங்க. ஃபர்ஸ்ட் பிகினரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா 3000 4000 சம்பாதிக்கலாம். ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமாக்கா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொகேட் ஆயிருக்க அயனிங் கிங் மிஷின் பத்தியே பார்க்க போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மிஷினரிஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வீட்ல இருந்தா நீங்க தினமும் ஒரு 4000 to 5000 சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம்ண்ணா, உங்க பேரு அப்படி உங்க கம்பெனி நேம் எங்க கரெக்டா லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லிருங்க. ஹாய், என் பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷ். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆட்டோமேட்டிக் அயனிங் மிஷின் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர்ண்ணா. எங்க வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்துல அயனிங் மிஷின் ஆட்டோமேட்டிக் அயனிங் மிஷின்ல பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எல்லாமே ஓன் மேனுஃபேக்சர் பண்ணி இல்ல ஆமாங்க. அது அயனிங் மிஷின் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் மிஷின். சூப்பர்ண்ணா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேக்கம் டேபிள் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. சோ மார்க்கெட்ல புது ஃபீல்ட் எடுத்திருக்கீங்க. ஆமாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா யாரும் பண்ணாத மாடல். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா பேட்டன்டேஷன் நாங்க வாங்கியிருக்கோம் நாங்க. அதனால இது வந்து யாரும் பண்ணக்கூடாது. இந்தியா மட்டும் இல்லாம ஃபாரின்லயும் பாத்தீங்கன்னா நாங்க பேட்டன்டேஷன் பண்ண எல்லாமே அப்ளை பண்ணி எல்லாமே வந்தாச்சு எங்களுக்கு. ஓகே, இந்த மிஷின் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்? இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய காலேஜ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ஸ், அப்புறம் சின்ன குடிசை தொழில் இவங்க எல்லாருமே இது தாராளமா யூஸ் பண்ணலாம். வீட்ல வச்சு எல்லாம் யூஸ் பண்ணலாம். லாண்ட்ரி எல்லாமே யூஸ் பண்ணலாம். சூப்பர். ஒரு 10க்கு 10 இடம் இருந்தாலே இந்த மிஷின் எல்லாம் வச்சு போதுமா? 10க்கு 10 இருந்தாலே போதுங்க. ஓகே, நான் வீட்ல லேடி சும்மா இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருந்தா இந்த பிசினஸ் பண்ண முடியும். கண்டிப்பா பண்ணலாம். ஓகே, மிஷின் எப்படி ரன் பண்றதுன்னு காட்டிடுங்க. பாருங்க, ஜஸ்ட் இது ஒரு புஷ் பட்டன் அவ்வளவுதான். நீங்க திருப்பி விட்டீங்கன்னா உங்களுக்கு மிஷின் வந்து ஆன் ஆயிரும். உங்களுக்கு டெம்பரேச்சர் எவ்வளவுங்கிறது காமிச்சிரும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த சுவிட்ச் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு மிஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிரும். அவ்வளவுதான். வேற எதுவும் இந்த 2 சுவிட்ச் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மிஷின் ஆன் பண்றதுக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆன் பண்றதுக்கு. சூப்பர்ண்ணா. ஆன் பண்ணிட்டா மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆக ஆரம்பிச்சிரும். மிஷின் பாட்டு ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு படிச்சவங்க தான் பண்ணுங்கிறது கிடையாதுங்க. படிக்காதவங்களும் பண்ணலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன ஒரு 7-8 வயசு பையன் கூட பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். வேற லெவல். ஒரு டெமோ பண்ணி காட்டிடுங்கண்ணா. இப்ப பாருங்க, நாங்க வந்து சட்டை வந்து கசங்கி இருக்கு. இதை நாங்க வந்து இப்ப நாங்க அயன் பண்ண போறோம். ஸோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இது கசங்கி இருக்கு பாருங்க. ஓகேண்ணா, இப்போ அயன் பண்ணி காட்டிடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டேட்டா உள்ள போயிட்டு இருக்கும். சரிண்ணா. சட்டை இவ்வளவு தூரம் போகணும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ஸ் எடுத்துடலாம். சூப்பர்ண்ணா. இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆள் அந்த சைடு நிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு சிங்கிள் மேன் வந்து இங்க பாத்தீங்கன்னா நம்ம மிஷின் ஆப்ரேட் பண்ணலாம். செம்மையா வருது பாருங்க. அப்படியே கையில அயன் பண்ணா கூட இப்படி இருக்காது. அந்த அளவுக்கு குவாலிட்டியா சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கு. இது ஒரு மணி நேரத்துல எவ்வளவு ஷர்ட் நான் பண்ணலாம்? நம்ம ஒரு மணி நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 80 ஷர்ட் தாராளமா பண்ணலாம். 80 ஷர்ட். 80 ஷர்ட். ஃபர்ஸ்ட் பிகினரா இருந்தா பாத்தீங்கன்னா ஒரு 50 to 60. அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக பாத்தீங்கன்னா பண்ணலாம். தாராளமா 80 பண்ணலாம். அட் டைம்ல ரெண்டு ரெஸ்டாரண்ட் பண்ணலாம் நம்ம. ஓ இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஆள் ரெண்டு சட்டை வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சட்டை இங்க ஒரு சட்டை ஓகே போட்டு தாராளமா அயன் பண்ணலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் திருப்பி வச்சு இந்த சட்டை ஒரு காலர் வந்து மடக்கி விட்டுட்டு கையை வந்து பாத்தீங்கன்னா மடிச்சு விடணும். ஓகேண்ணா. மடிச்சு இந்த மாதிரி லைட்டா உள்ளுக்குள்ள போகும்போது விரிச்சு மட்டும் விட்டா போதும். உள்ள அது அப்படியே இன்செர்ட் ஆயிட்டு இருக்கும். பரவாயில்லையே, ரொம்ப சிம்பிள் மெத்தடா இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா உள்ள ஒரு தடவை போயிருச்சு. இப்ப வந்து ரிவர்ஸ் விட்டோம்னா இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியே அவுட்புட் எடுத்துடலாம். அந்த சைடு போய் ஒரு ஆள் நிக்கணுங்கிறது நமக்கு அவசியமே கிடையாது. ஒரு ஆள் இருந்தாலே போதும். ஒரு ஆள் இருந்தாலே போதுமானது. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மடிப்போம் நம்ம திரும்பியும். ஓகே, மடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் மிஷின் இருக்கு. ஆட்டோமேட்டிக் ஃபோல்டிங் மிஷின். இதான் பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் மிஷின். இங்க வந்து பிளேஸ் பண்ணிட்டா போதும். அவ்வளவுதானா? இப்ப பாருங்க அவ்வளவுதான். இது வந்து ஜஸ்ட் இவ்வளவு குயிக்கா பண்ணிருச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கவர் செட் பண்ணீங்கன்னா அந்த கவர் பேக்கேஜுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா சைஸுக்காக கரெக்டா இருக்கும். வாவ், சைஸ் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 4 சட்டை ஒட்டுக்கா சேர்த்து இந்த மாதிரி உள்ள விட்டுட்டீங்கன்னா கடைசியில ஃபைனலா இருக்கும். அந்த மடிப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் சூப்பரா வரும். ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் ஒரு அயன் பண்ணிட்டோம்னா கரெக்ட் ஆயிடும். இப்போ ரிவர்ஸ் விட்டா நீட்டா வெளியே வந்துடும். அவ்வளவுதான். ஆனா இப்ப ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா ஓகே, மிஷினோட ரேட் எவ்வளவுன்னு சொல்லிருங்கண்ணா. மிஷின் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 3,90,000 ரூபாய் வருங்க. 3,90,000 பிளஸ் ஜிஎஸ்டி சேர்த்தும்போது பாத்தீங்கன்னா 4,85,000 வருங்க. ஓகேண்ணா. என்னென்ன மிஷின்லாம் வரும்ண்ணா? இது கூட வந்து பாத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் அயனிங் மிஷின் இது ஒன்னு வரும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபோல்டிங் மிஷின் வரும். ஓகே, இதோட பாய்லர், இந்த பாய்லர் ஒன்னு வரும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேக்கம் டேபிள் வரும். சரிண்ணா. அதுக்கு ஒரு அயன் பாக்ஸ் கொடுத்துருவோம். இது எல்லாமே காம்போவா செய்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ். சூப்பர்ண்ணா. அது எதுக்குண்ணா அந்த பாய்லர்? இந்த பாய்லருங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்டீம் வரதுக்காக. ஓகே, ட்ரெஸ் ரொம்ப கலைஞ்சிருந்துச்சுன்னா நீங்க ஸ்டீம் பிரஸ் பண்ணீங்கன்னா அங்க ஸ்டீம் வெளியே வரும்.
ஓகே. கொஞ்சம் நல்லா ஹீட் வரும். நல்லா ஹீட் இல்லைங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து தண்ணி அப்படியே வரும். நல்லா ஓகே. பாயில் ஆகி வெளியே வரும். சூப்பர்ண்ணா. என்ன மோட்டர்லாம் நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க இதுக்கு? நாங்க யூஸ் பண்ற மோட்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிஜி ஜாக் கிராம்ப்டன் கிரீவ்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. பிராண்டட் உங்களுக்கு 1 வருஷம் கேரண்டி மோட்டருக்குலாம் கிடைக்கும். ம். உங்களுக்கு ஒரு மிஷினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் கேரண்டி, ஃபுல் கேரண்டி இருக்கு. 1 இயர் கேரண்டி இருக்கு. 1 இயர் கேரண்டி இருக்கு. என்னென்னலாம் கவர் ஆகும் அதுல? இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபுல்லா கவர் ஆயிரும் 1 இயருக்கு. சரிண்ணா. சர்வீஸ்லாம் எப்படிண்ணா? எந்த ஊரா இருந்தாலும் டெலிவரி பண்ணுவீங்களா? நாங்க ஆல் ஓவர் இந்தியாவுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. லாங்கா இருந்துச்சுன்னா ஒரு 2 டேஸ் டைம் ஆகும். ம். பக்கமா இருந்துச்சுன்னா ஒரு 1 டேஸ்ல மேக்ஸிமம் நாங்க ஆள் அனுப்பிச்சிடுவோம். ஏன்னா சர்வீஸ்க்கு பாத்தீங்கன்னா டீம் தனியாவே இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே ஃபுல்லா பாத்துக்குவாங்க. ஓகேண்ணா. எவ்வளவு நாள்ல டெலிவரி பண்ணி கொடுப்பீங்க? டெலிவரி மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 15ல இருந்து 20 நாள். ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பவர் கோட்டிங் பண்ணி ரெடி ஸ்டாக் வச்சுட்டே தான் இருப்போம். கன்டினியூஸா போயிட்டே தான் இருக்கும். இது எப்படிண்ணா மேனேஜ் பண்றது? மேனேஜ் பண்றதுங்கிறது பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல திக்கான ட்ரெஸ் மட்டும் போடக்கூடாது. ஓகே. ஜீன்லாம் நீங்க தாராளமா போட்டுக்கலாம். சரிண்ணா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாரியில வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டரிலாம் பண்ணிருப்பாங்க. அதாவது ஆமா. பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஓகேண்ணா. ஒர்க் பண்ண சாரீஸ்ல போடக்கூடாது. மிச்சம் எல்லாமே போட்டா எல்லாம் நீட்டா பெட்ஷீட் அந்த மாதிரிலாம் போடலாமா? தாராளமா பாருங்க. Sarees அந்த மாதிரிலாம் பெட்ஷீட், சாரி எல்லாமே ஓகே. போடலாம். இந்த மிஷின் எப்ப நான் வீட்டு கரண்ட்ல யூஸ் பண்ண முடியுமா? தாராளமா யூஸ் பண்ணலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்பஸ்க்காக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறது. சரிண்ணா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா குடிசை தொழில் ம். மெயின் கான்செப்ட் இது. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்காரங்க யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டு கரண்ட்லயே யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஓகே. இதுல எப்படிண்ணா ஒரு நாளைக்கு 4000 to 5000 சம்பாதிக்க முடியும்னு சொன்னீங்க? தாராளமாங்க. ஃபர்ஸ்ட் பிகினரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா 3000 4000 சம்பாதிக்கலாம். ஓகேண்ணா. கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக பாத்தீங்கன்னா 4000 5000 நம்ம தாராளமா சம்பாதிக்கலாம் ஒரு டேக்கு. சூப்பர்ண்ணா. சரி, இப்போ நார்மலா அயர்ன் பாக்ஸ் வச்சு தனியா பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ண்ணா? அதுவும் பாத்தீங்கன்னா மேனுவல் அது வந்து ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த ஒரு மணி நேரத்துக்கு 80 சட்டையில தேய்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நாள் கை ரொம்ப வலிக்கும். கண்டிப்பா. இது மிஷினா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. ஜஸ்ட் நீங்க உள்ள இன்செர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்து அவுட்புட் உங்களுக்கு கிளியரா கிடைச்சிரும். ஓகேண்ணா. இப்போ டெலிவரி பண்ணுவீங்களா? அதெல்லாம் சேஃப்டியா போயிருமா எப்படிண்ணா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஃபுல்லா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரேப்பர் போட்டு ஃபுல்லா நாங்க சேஃப்டியா அங்க மிஷின் ஏத்தி விட்டுருவோம். நீங்க அங்க போய் இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்களுக்கு கூப்பிட்டீங்கன்னா 1 டே ஃபுல்லா வந்து உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் டெமோ ஃபுல்லா நாங்க பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருவீங்க? எல்லாமே செட் பண்ணி உங்களுக்கு பக்காவா ஓட்டி கொடுத்துருவோம். ஓகேண்ணா. இப்போ ஏதாவது டவுட்னாலும் எதாவது கேட்டாலும் நீங்க கண்டிப்பா உங்களுக்கு அதுல கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நீங்க கூப்பிடலாம். சர்வீஸ்க்கு உங்க தனியா நீங்க மிஷின் புக் பண்ணும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா சர்வீஸ்க்கு தனியா நம்பர் கொடுத்துருவாங்க. ஓகேண்ணா. அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா 24/7 உங்களுக்கு எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் சப்போர்ட் இருக்கு. ஓகே. என்ன டவுட்னாலும் கேட்கலாம். தாராளமா கேட்கலாம். ஓகே. லோன்லாம் எப்படிண்ணா பண்ணி கொடுக்குறீங்க? லோனுக்கு உண்டான நாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்க ஃபர்தரா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பேங்க்ல அப்ரோச் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள சப்போர்ட் நாங்க பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. சூப்பர்ண்ணா. இப்ப பாருங்க இது சாரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிஷின்ல அயன் பண்றோம். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் நம்மளுக்கு. சாரி அயன் பண்ணி நீட்டா பெர்ஃபெக்ட்டா எடுத்தலாம். எந்த சாரி வேணா போடலாம். சாரில வந்து ஒர்க் பண்ண சாரி மட்டும் நம்ம போட முடியாது. போட்டோம்னா அது வந்து இதாகாது. பெல்ட் டேமேஜ் ஆயிரும். ஓகே. அந்த பெல்ட் மாத்துறதுனா மறுபடியும் சர்வீஸ் டீம் கால் பண்ணி தாராளமா மாட்டிக்கலாங்க. அதுக்கு ஒரு 2 டேஸ் மட்டும் டைம் எடுக்கும். சூப்பர். இப்போ சாரீஸ் வேணா அந்த பக்கம் லென்த் அப்படியே விட்டா அந்த சைடு வந்துரும். உங்களுக்கு இங்க ரிவர்ஸ் இருக்குனா ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம பழகுற பழக்கங்கள் பொறுத்து தான் அது. இங்க பாருங்க. நீட்டா அப்படியே வந்துருச்சு. இந்த பக்கம் பாருங்க. நார்மலா இது மேனுவலா பண்ணோம்னா ஒரு 10 நிமிஷம் மேல ஆகும். கண்டிப்பாங்க. நார்மலா பண்ணோம்னா குறைஞ்ச 15 நிமிஷத்துக்கு கம்மி பண்ணவே முடியாது சாரியை பொறுத்த வரைக்கும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன டேபிள் இருக்கும். டேபிள்ல போட்டு மாத்தி அயன் பண்ணுவோம். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சாரி கீழே விழுகும். இந்த மாதிரி நிறைய ஒரு அழுக்காகும். திரும்பி ஒரு ரிங்கிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். நிறைய ப்ராப்ளம் வரும். இது நம்மளுக்கு அப்படி கிடையாது. இந்த சைடு அந்த சைடு அந்த பக்கம் வெளியே வந்துடும். அதிகபட்சம் 2 to 3 மினிட்ஸ் சாரி தாராளமா அயன் பண்ணிடலாம். இப்போ கரண்ட் கன்சம்ஷன்லாம் எவ்வளவு ஆகும்? கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 யூனிட் per hour இருக்குங்க. ஒரு மணி நேரம். பட் என்னன்னா அதுவே கண்டினியூஸா நம்மளுக்கு இருக்காது. வந்து பாத்தீங்கன்னா மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹீட் ஆனோம்னா மிஷின் வந்து ஆஃப் ஆயிரும். அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆனும் ஆயிருக்கும். அதனால கண்டினியூஸா உங்களுக்கு 5 யூனிட்ங்கிறது அதிகபட்சமா வரும். அவ்வளவுதான். கொஞ்சம் நல்லா ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் செக்ஷன் தான். ஹீட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். ஹீட் கம்மி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிரும். சூப்பர்ண்ணா. ஜஸ்ட் இந்த பட்டனை பிரஸ் பண்ணாலே ஆன் ஆயிரும். ஆமா. ஓகே. இப்போ சப்போஸ் எமர்ஜென்சி இந்த கையில உள்ள மாட்டுறது அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது அடிச்சுன்னா மிஷின் ஆஃப் ஆயிரும். அவ்வளவுதான். டோட்டலா எல்லாமே நின்றும். திரும்பி நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த பக்கம் டர்ன் பண்ணாலே ஆன் ஆயிரும். ஆமா. திருப்பி நீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆயிக்கும். மறுபடியும் ஆன் ஆயிரும். ஓகே. சோ இந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருவீங்க இந்த மாதிரி. ஆமாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா இருந்து உங்களுக்கு பக்காவா எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டா வருவோம். ஓகே. எத்தனை வருஷமா ஃபீல்ட்ல இருக்கீங்க நீங்க? நாங்க ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த மிஷின் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி ஒரு 2 வருஷம் ஆச்சு. சரிண்ணா. பட் அதுக்கு முன்னாடி நாங்க வாரண்டியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 2 வருஷம் கிட்ட வாரண்டி எடுத்தோங்க. ஓகே. இப்போ உங்கள்ட்ட மிஷின் வாங்குறவங்க என்ன மாதிரி ஃபீட்பேக்லாம் சொல்றாங்க?
ஃபீட்பேக் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்ல கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா Okay. நானும் நிறைய ஃப்ரான்ச்சைசி இதெல்லாம் ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய ஓ ஃப்ரான்ச்சைசி ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறீங்க எல்லா பக்கமும். ஃப்ரான்ச்சைசி மாடல் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. சூப்பர்ண்ணா. ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும்னா என்னென்னலாம் ப்ராசஸ்னா அதுக்கு? ஃப்ரான்ச்சைசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா நீங்க வந்து கீழ இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. Okay. கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்குன்னா டீல்ஸ் எல்லாமே கிளியரா சொல்லிடுவாங்க. மிஷினோட மெயின்டெனன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க. ஆயில் ஊத்துறது அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்? இல்லைங்க, நம்மளுக்கு மிஷினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயில் இதெல்லாம் எதுவும் தேவைப்படாது. ஓகே மிஷின மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா பெல்ட் மட்டும் நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். ஓகே. அது அதாவது நீங்க வந்து மிஷினை ஆன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 100 டிகிரி 110 இதெல்லாம் உங்களுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஓகே நீங்க வந்து பாத்தீங்கன்னா சடனா மிஷின் ஆஃப் பண்ணக்கூடாது. ஆஃப் பண்ணீங்கன்னா அந்த ரோலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நின்றும். ஓ அப்படி நின்றுச்சுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெல்ட் வந்து சீக்கிரம் போறதுக்கு உண்டான மெல்ட் ஆக வாய்ப்பு இருக்கும். வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க 100ல இருந்து ஒரு 50 வர வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹீட்டரை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கண்டினியூஸா ஒரு 10 மினிட்ஸ் ஓட விட்டா போதும். சரிண்ணா. ஹீட் டவுன் ஆயிரும், நீங்க அதுக்கப்புறம் மிஷின் ஆஃப் பண்ணிக்கலாம். இது மட்டும் தான் மெயின்டெனன்ஸ். ரன் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஆஃப் பண்ண கூடாது. ஆஃப் பண்ணா கொஞ்சம் ஆஃப் பண்ணாலும் இது டஃப்லான் பெல்ட், அதாவது பாத்தீங்கன்னா ஃபியூசிங் பெல்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 300 டிகிரி உங்களுக்கு தாராளமா தாங்கும். நம்ம அதிகபட்சம் செட் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா 120 தான் மட்டும் தான். ஓகே. அதனால நமக்கு பிரச்சனை இல்ல. பட் இருந்தாலும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க வந்து சேஃப்டிக்காக ட்ரைனிங்ல சொல்லி கொடுப்போம். இது காம்போ செட்டா என்னென்ன வரும்னு சொன்னீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அயனிங் மிஷின், ஓகே, ஆட்டோமேட்டிக் ஃபோல்டிங் மிஷின், ஓகே, அது கூட வந்து பாத்தீங்கன்னா பாய்லர் வரும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேக்கம் டேபிள் அயன் பாக்ஸ் கையில கொடுத்துருவோம். அந்த அயன் பாக்ஸ் எதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு அந்த சாரியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி பண்ணிருப்பாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறைய பட்டன்ஸ் எல்லாம் வச்சு இது பண்ணிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ல பாத்தீங்கன்னா பெல்ட் டேமேஜ் ஆகும். அதுக்காக கையில தேய்க்கிறதுக்காக நாங்க வந்து அந்த ஒரு செட் நான் காம்போவா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர்ண்ணா. மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சாச்சு. உங்க கஸ்டமருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம அயன் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வச்சு பண்ற மாதிரி நிறைய ப்ராடக்ட்ல கேட்டிருக்காங்க. அப்ப இது மாதிரி தாராளமா எடுத்து நம்ம தாராளமா பண்ணலாம். பண்ணோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா பர் டேக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3000-4000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க நிறைய கஸ்டமர் கொடுத்த இடத்துல எல்லாமே. அப்படின்னு தாராளமா எடுத்து நீங்க தாராளமா பண்ணலாம். உங்களுக்கு இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் ஆட்கள்லாம் வேணுங்கிற அவசியம் கிடையாது. சிங்கிள் நீங்க உங்களுக்கு யாரோ ஒரு ஹெல்ப்பர் இருந்தா கூட நம்மளுக்கு போதுமானதுதான். தாராளமா நம்ம பண்ணிக்கலாம் இதெல்லாம். சூப்பர். ஹேண்டில் ஃப்ரீயா இருக்கும். ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும். 10க்கு 10 இடம் இருந்தா நம்ம தாராளமா போதுமானது. ஓகே ஓகேண்ணா. நம்மளுக்கு இடம் எவ்வளவு சின்னதா இருக்கும் நம்ம அந்த அளவுக்கு பெஸ்ட் தான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் எல்லாம் வெளியே போகாது. அப்புறம் கரண்ட் பில் வந்து இன்னும் உங்களுக்கு சேவிங் ஆகும். சரிண்ணா. இப்போ மிஷின் ஆர்டர் பண்றதுன்னா எப்படின்னா பண்றது? நீங்க நேரா வரலாங்க, கம்பெனிக்கு நேரா வரலாம். நேரா வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இல்லைன்னா போன்ல நீங்க ஆர்டர் பண்ணலாம். போன்ல ஆர்டர் பண்ணாலே நாங்க வந்து டெலிவரிக்கு நாங்க அனுப்பிச்சு விட்டுருவோம். ஓகே. போன்ல ஆர்டர் பண்ணா எப்படி மிஷின் டீடைல்ஸ்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? நேர்ல வந்து மேக்ஸிமம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கீழ உங்களுக்கு நம்பர் இருக்கும். நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. ஓகே. நீங்க அதுல புக் பண்ணிக்கலாம் தாராளமா. ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா.